அரிஷ்டம். அரிஷ்டம் என்றால் கண்டங்கள் உருவாகிறது. இந்த 8ஆம் வீட்டில் அமையப்பெற்றிருக்கும் இந்த கிரகங்களால் இந்த மாதிரி விளைவுகள் ஏற்படலாம். இங்கே ஒரு 3, 6 இந்த மாதிரி 11 இந்த மாதிரி இடங்கள்லாம் நல்ல சுப பலன்களை கொடுப்பார். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 2ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை, தமிழ் மாதம் மார்கழி. இன்றைய சூரிய உதயம் 7:22க்கு, சூரிய சமனம் 7:10க்கு. இன்றைய திதி வளர்பிறை சதுர்த்தசி. வளர்பிறை சதுர்த்தசி முடியும் நேரம் இன்று இரவு 9:24க்கு. அதன் பிறகு பௌர்ணமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். மிருகசீரிஷம் நட்சத்திரம் இன்று இரவு 10:34க்கு முடிவடைந்து திருவாதிரை ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:21 8:50 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 6:12 7:11 வரை. இரவு வேளையில் 9:09 10:09 வரை. ராகு கால நேரம் காலை 11:47 மதியம் 1:16 வரை. யமகண்ட நேரம் மாலை 4:14 5:42 வரை. கூலிகன் காலை 8:50 10:19 வரை. சந்திராசம ராசி. இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் இன்று காலை 11:56க்கு முடிவடைந்து அதே வேளையில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய விசேஷம் நடராஜர் அபிஷேகம் மற்றும் பௌர்ணமி பூஜை. இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு நன்மை, ரிஷப ராசிக்கு செலவு, மிதுன ராசிக்கு லாபம், கடக ராசிக்கு மேன்மை, சிம்ம ராசிக்கு விவேகம், கன்னி ராசிக்கு தடங்கள், துலாம் ராசிக்கு அமைதி, விருச்சிக ராசிக்கு சாந்தம், தனுசு ராசிக்கு அன்பு, மகர ராசிக்கு மகிழ்ச்சி, கும்பராசிக்கு வெற்றி, மீன ராசிக்கு இன்பம். நம்ம தொடர்ந்து கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் இந்த இடங்களில் இடம்பெற்றால் என்ன மாதிரியான பலன்கள் என்ற வரிசையிலே 8ஆம் வீடுக்கு வந்திருக்கிறோம். 8ஆம் வீட்டில் அமைந்திருக்கும் கிரகங்கள் நமக்கு என்ன பலன் கொடுக்கும் என்று பார்ப்போம். முதலிலே இந்த 8ஆம் வீட்டிற்குள்ள காரணம் என்ன என்று பார்ப்போமே. ஆயுள், அது நம்மளுடைய ஆயுளை பற்றி இந்த 8ஆம் வீடில் தான் பார்ப்பாங்க. ஆயுள், நம்மளுடைய மரணம், கீழே விழுந்து அடிபடுறது, சிரமமான வாழ்க்கை, அவமானங்கள், அவதூறுகள், ஆயுதங்களால் ஆபத்து ஏற்படுவது, ஜெயில் தண்டனை, மன கஷ்டம், இவைகள் எல்லாமே இந்த 8ஆம் வீட்டில் தான் பார்த்து சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது என்னென்ன கிரகங்கள் இங்கே இருந்தால் என்ன பலன் என்று பார்ப்போம். சூரியன் மத்தியம ஆயுளை கொடுப்பாரு. நேன்ற ரோகம் என்றால் கண் பார்வை கெடுதல் உண்டாகும், மனஸ்தாபம் இருக்கும். சந்திரன் இருந்தால் கபரோகம் இருக்கும், கண்ணில் ரோகம் இருக்கும், ஜலபீதி, தன நாசம் இருக்கும். செவ்வாய் இருந்தால் அற்ப ஆயுள், கலத்திர தோஷம், சத்ரு பீடை இருக்கும். புதன் இருந்தால் மந்திரம், வேதம், தனம், தீர்க்காயு சம்பத்து. 8லே புதன் நன்மையை தான் செய்கிறாரு. குரு தீர்க்காயுள், புத்திராஷ்டம் இருக்கு. புத்திராரிஷ்டம் என்றால் புத்திரதோஷம் என்று அர்த்தம். சுக்கிரன் தீர்க்காயுள், தனம், சாஸ்திர ஞானம் கொடுக்குறாரு. சனி தீர்க்காயுள், தரித்திரமும் இருக்கும், தொழில் நிலையில்லாத நிலையில் இருக்கும். மற்றபடி ராகு விஷபீதி அல்லது சர்ப்பகண்டம். சர்ப்பகண்டம் என்றால் பாம்புகளால் ஏதாவது கண்டங்கள் ஏற்படலாம். கேது மனைவிக்கு அரிஷ்டம். அரிஷ்டம் என்றால் கண்டங்கள் உருவாகிறது. இந்த 8ஆம் வீட்டில் அமையப்பெற்றிருக்கும் இந்த கிரகங்களால் இந்த மாதிரி விளைவுகள் ஏற்படலாம். இங்கே பார்க்கும் கிரகங்கள் மற்றும் அந்த ஸ்தான அதிபதியின் நிலையை வைத்து இந்த பலன்களை நாம் கூற வேண்டும். மற்றும் நம்ம தொடர்ந்து ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லவா. ஸோ இன்று மேச ராசியில் இடம்பெற்றிருக்கும் பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் மேஷத்திலே 1 2 3 4 பாதங்களாக இருக்கிறது. இவர்களுக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ நீங்கள் பரணி நட்சத்திரம் என்று சொல்ல மேஷ ராசி பரணி நட்சத்திரம் என்று தானே சொல்வீர்கள். ஸோ நான் நட்சத்திர வாரியாக இந்த பலன்களை சொல்லி கொண்டு வருகிறோம். இவர்களுக்கு யோகா காலம்தான் என்று சொல்லலாம். வீரியகாரகன் செவ்வாயோட வீடு அல்லவா. அதிர்ஷ்டகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய அம்சத்தில் பிறந்தவர்கள் தான் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள். புத்தாண்டு இவர்களுக்கு நல்ல வாய்ப்பு தேடி வரும். சங்கடங்கள் விலகும், செல்வாக்கு உயரும், எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும், குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும், தொழிலில் ஏற்றம் ஏற்படும். நெருக்கடிகள்லாம் இருந்துச்சுன்னா தொழிலில் ஏற்கனவே அதெல்லாம் கொஞ்சம் விலகும். முயற்சிக்கான வெற்றி கட்டாயம் இவர்களுக்கு உண்டு. உங்களுக்கு செல்வாக்கு உயரும், புதிய சொத்துக்கள் சேரும். அது மட்டும் இல்லாமல் சூரியன்
நம்மளுக்கு வந்து ஒரு மாதம் ஒரு ராசியில் இருப்பார் அல்லவா, அவர் 3, 6 இந்த மாதிரி 11 இந்த மாதிரி இடங்கள்லாம் நல்ல சுப பலன்களை கொடுப்பார். அந்த வகையிலே இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ஜனவரி 15லேருந்து மார்ச் 14 வரைக்கும், ஜூன் 15லேருந்து ஜூலை 16 வரைக்கும், செப்டம்பர் 18ல் இருந்து அக்டோபர் 17 காலங்கள்லாம் வந்து சூரியன் நல்ல பலன்களை இவர்களுக்கு கொடுப்பாரு. அரசு வழிகளே நல்ல வெற்றிகரமான வேலை நடக்கும். அங்கே ஏதாவது அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் அணுகுனீங்கனாலாம் குறிப்பிட்ட இந்த மாதங்களிலே உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். வேலையிலும் எதிர்பார்த்த மாற்றங்கள் உருவாகும், உயர்வு ஏற்படும். நீங்கள் வந்து சர்வேஸ்வரரை வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் இன்னும் மென்மேலும் உயர்வடைவீர்கள் என்று இங்கே நான் சொல்லிக்கிறேன். அடுத்தபடியாக நாளை சந்திப்போம். நாளையும் நம்ம ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.